இன்னும் கொஞ்சம் அவருக்கு அவகாசம் நீங்க கொடுத்துருக்கலாமோ? நிறைய வருஷம் கொடுத்தாச்சு, நிறைய வருஷம் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து 3 வருஷம் ஆகுது, அதுவும் கொடுத்தது தான். சரி நாமே கொஞ்ச நாளைக்கு தலைவராக இருப்போம். அவர் வந்து செயல் தலைவராக செய்யக்கூடிய செயல் தலைவர், அதுவும் நல்ல பதவி. அதனால் இந்த தலைவர் பதவின்றதை நான் எடுத்துக்கினேன், அவ்வளோதான். நான் கொடுத்தேன், நான் மறுபடியும் எடுத்துக்கினேன். சமீபமா பாமகவில் நிலவும் இந்த சூழல், ஆங்கிலத்தில் சொல்லணும் இந்த கிரைசிஸ், அப்படிதான் சொல்லணும். இந்த கிரைசிஸ் வந்து யாருக்கு சாதகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல யாருக்கு பாதகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதுல பலனடைகிறவங்களும் இங்க இருக்கிறாங்க. ஸோ பாமகவில் நிலவும் குழப்பம் யாருக்கு வந்து சாதகம் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு சாதகம்னா எப்படி, கட்சியிலேயே சொல்றீங்களா? கட்சியா இருக்கட்டும், இல்ல வெளியில இருக்க கட்சிகளா இருக்கட்டும், இதுல சாதகம் பாதகம்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த இதனால இது 2 பேருக்குமான ஒரு சின்ன ஒரு நெருடல். இது ஒரு நெருடல். இந்த நெருடலை சரி செய்யணும்னா தந்தை சொல்ல கேட்கணும். இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மந்திரன்றது ஒன்றும் கிடையாது, தந்தை சொல்ல கேட்கறது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், வயசானவங்க சொல்ற வார்த்தை அமிர்தம். இப்ப இந்த குழப்பம் யாரோ ஒரு கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத இங்க பேசப்படுற ஒரு விஷயம். அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு கட்சிக்கு 2 பேரும் சண்டை போட்டுறாங்கன்னா 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க தான். ஆனால் யாரும் அந்த 2 பேரும் சண்டையில் மற்றவங்களுக்கு என்ன நன்மை இருக்க போகுது, வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோதான். அப்போ புதுசா ஒரு கட்சி உள்ள வராங்கன்னா இந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. அதெல்லாம் தவறு. அதாவது இப்போ இந்த இது வந்து ஒரு முடிவுக்கு வரும், அது நல்ல முடிவோ அல்லது பாதகமான முடிவோ 2 பேருக்கும் அது வரும். அப்போ இதில் யாருக்கு இது எங்கள் 2 பேருக்கு உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையால் பலனடைகிறவங்க வெளியில் யாரும் இல்லை, அது பிரயோஜனமும் இல்லை, அலை போகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தீங்க, அந்த பாயிண்டில் அந்த புள்ளியில் நீங்கள் பயணப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ ஒரு எம்பி சீட் இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஜட்ஜ் பண்ண விஷயங்களும் அதுதான். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதனால் பலனடைகிறவங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது உள்ள காய் நகர்த்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எது ஆளுங்கட்சியாவோ இல்ல திமுகவோ இல்ல பாஜகவோ இதுல அவங்களோட காய்களை நகர்த்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களோட காயை நகர்த்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இல்லை. இந்த காயை நகர்த்தி அவர்களுக்கும் நன்மை இல்லை, எங்களுக்கும் பயனும் இல்லை. அதனால் அவர்களுடைய வேலைகளை கவனிக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய வேலைகளை கவனிக்கிறோம். நீங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த பிரச்சனை வந்து சாதகமாகவோ பாதகமாகவோ முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னீங்க. சாதகமா முடியணும் அப்படிங்கிறது தான் இன்னமும் எல்லாருடைய எண்ணம். எல்லாருடைய எண்ணமும் அப்படித்தான். அப்ப பாதகம் அப்படிங்கிறப்ப 2 கட்சிகளா பிளவுபட வாய்ப்பு இருக்கா பாமக? அது இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அதை நீங்க விட்டுருவீங்களான்னு கேளுங்க. இதுக்கெல்லாம் இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அதுல மூத்தவர்கள், அதில் 3 பேர் ஈடுபட்டிருக்காங்க. மூத்தவர்கள் ரொம்ப வந்து வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், அதில் ஈடுபட்டு எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்க்கணுன்ற முயற்சியிலே இறங்கியிருக்காங்க. அவங்க அனைவருமே பாமக கட்சியை சேர்ந்தவர்களா அப்படின்னு தெரிஞ்சு? இல்லை, பாமக கட்சியை சேராதவர்கள்.